மனுஷன் வில்லனிசம் பீக்கில் பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி சார். இப்படிலாம் கூட இருப்பாங்களா மனுஷங்க? அவரை பார்த்தாலே ஸ்க்ரீனில் நம்மளுக்கே அடிக்கணும் போல இருக்குது. ஒரு கம்பை கொடுங்கடா, நம்மளே போய் அவனை அடிக்கலான்ற மாதிரி நடிச்சிருப்பார் ஜெயம் ரவி சார். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து பராசக்தி. இன்றைக்கி ரிலீஸ் ஆன படம். சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா, ஜெயம் ரவி, சுவன்சோ நடித்த படம் தான் பராசக்தி. இந்த மூவி எதை பற்றி பேசுதுன்னா, 1965 ஒரு ஹிந்திக்கு அகெயின்ஸ்டாக தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடந்துச்சு, மும்மொழி கல்வியை அப்போஸ் பண்ணி. ஸோ அதை பற்றி தான் அந்த படம் பேசுது. பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இந்த படம் நிறையா விஷயங்களை பேசுது. நம்மளும் நிறையா விஷயங்களை எதனால் நம்ம அப்போஸ் பண்ணுன்ற விஷயத்த இந்த படத்தில் சொல்கிறாங்க. அண்ட் என்னோடய அதர் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த படம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு மும்மொழி கல்விகள்னால் என்ன, அதை என்னென்னலாம் இருந்துச்சு சிஸ்டம்லன்றதை பார்த்துட்டு இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். அண்டு இதில் லேகுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாங்ஸ் அண்ட் ரொமான்டிக் சீன், ஒரு சாங்லாம் தேவையில்லாமல் இருக்கும், ரொமான்டிக் சீன்ஸ் கொஞ்சம் அங்கங்கன்னு இருக்கும். மற்றபடி எல்லாருமே அவங்கவுங்களோட ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீலீலா இவ்வளோ நாள் நம்ம ஒரு டான்ஸ் ஆடி பார்த்துருப்போம், இன்றைக்கி தான் அவங்க ஃபஸ்ட் டைம் நடித்து ஒரு படத்தில் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்களோட ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள் பராசக்தி. இட்ஸ் அ குட் மூவி.